ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ஒகேஷனல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒகேஷனல் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? அதாவது மேக்ஸ் மட்டும் மெயின் சப்ஜெக்டாக இருக்கும், மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் பேப்பர் இருக்கும். சரியா? அப்போ அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப சொற்பமானது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஒகேஷனல் பசங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் நமக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக காலேஜ் வந்து செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஏன் இதை நம்ம சொல்ல வரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற சீட் வந்து ரொம்ப குறைவு. சரியா? நல்ல காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது. சரியா? அதனால் ஒகேஷனல் பசங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு வந்து அதாவது நல்ல காலேஜில் லோ ஃபீஸில் நம்ம என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் என்னென்ன ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வந்து படித்தோம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒகேஷனல் குரூப் மூலிமா நம்ம போகும்போது நார்மலாக படிக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம என்னாச்சும் பார்த்தா பார்க்க போகிறோம். இப்போ ஒகேஷனல் குரூப் நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரியா? இந்த கோர்ஸு 12th இருக்கும். சரியா? பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது உங்களுக்குரிய சப்ஜெக்டாக இருக்கும். சரியா? அதனால தான் நேம் ஆஃப் தி ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்வது எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வில் பி டேக்கன் இன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இருந்தும் சரியா வேறு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் ஆஃபுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முக்கியமாக மேக்ஸ் வந்து இருக்கும். சரியா? மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு சப்ஜெக்ட். சரியா? அதாவது இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல், இல்லை எலக்ட்ரிக்கல், இல்லை எலக்ட்ரானிக்ஸு, சிவிலு, ஆட்டோமொபைலு, சரியா, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கட் ஆஃபுக்கு எடுத்துக்குவாங்க. சரியா? அதனால் ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும். தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அதுக்குரிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.